Hi friends, நான் உங்க Thachu Techல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது செய்ய தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மாங்காய். இத நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். வாங்க கட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாப்போம். மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா தோலோட வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம கல் உப்பை சேர்த்துடலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்தேன்றதுனால நான் 2 டீஸ்பூன் கல் உப்பை சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை நாள் அப்படியே ஊற வச்சிடலாம். அரை நாள் ஊறின பிறகு நம்ம இதை எடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது நல்லா கலந்துட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை நாள் ஊறட்டும். நம்மளோட மாங்காய் ஒரு அரை நாள், அதாவது 12 மணி நேரம் நல்லா உப்பில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த உப்பெல்லாம் சேர்ந்து மாங்காய் நல்லா உப்போடு கலந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெந்தயத்தை நல்லா இந்த கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். வாங்க அதை வறுத்து எடுக்கலாம். வெந்தயத்தை கடாய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறதுனால அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எடுத்துருக்கேன். இது நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது எனக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது ஜாரில் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க. நம்மளோட வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம அந்த மாங்காயில் சேர்த்துடலாம். இதிலே வெந்தயத்தை அந்த பொடியை அரைச்சி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள். இப்போ நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஹீட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்த பிறகு நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ கலந்து எடுத்தாச்சு. இதை சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் தாளிக்கிற கரண்டியில் ஒரு 5 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் போல் கடுகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 2 பல் பூண்டை சேர்த்துடலாம். இது பொரிஞ்சு வரட்டும். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் அந்த மாங்காயோடு சேர்த்துடலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அப்படியே அந்த எண்ணெயை நான் இந்த மாங்காயோடு சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போது நம்மளோட தாளிச்ச அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டான மேங்கோ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாங்காய் ஊறுகாய் நம்ம உடனே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட உங்களுக்கு ஒரு டிப்புன்னு நான் சொல்கிறேன். டிப் 1 என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கல் உப்பை நீங்கள் இந்த மாங்காயோட ஊற வைக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு அரை நாள், அதாவது 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சேன். நீங்கள் அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது, மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2வது டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாய் நம்மளுக்கு உடனே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இன்னும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இந்த 2 டிப்பையும் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இந்த வீடியோவில்
இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்ட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ.